Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த சில தினங்களாக அடர்ந்த பனிமூட்டம் காணப்படுகிறது. காலை நேரத்தில் பசுமையான மலை முகடுகளில் கடல் அலையைப் போல வெண்பஞ்சு மேகமூட்டங்கள் தோன்றுவது காண்போரை வெகுவாக கவர்ந்து வருகிறது. இதனை கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சேதமடைந்துள்ள காந்தூர் ஏரியின் மதகை சீரமைக்க வேண்டுமென அப்பகுதி விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 300 ஏக்கர் பரப்பளவு கொண்ட காந்தூர் ஏரி தூர்வாரப்படாததால் செடி மரங்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. மேலும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளாததால் காந்தூர் ஏரியின் மதகு சேதமடைந்து தண்ணீர் வெளியேறி வருகிறது. ஏரியின் கரை மற்றும் மதகு இணையும் பகுதியில் மண் அரிப்பு ஏற்பட்டு உடையும் நிலை உள்ளதால் அப்பகுதியில் மண் முட்டைகளை அடுக்கி விவசாயிகள் தற்காலிகமாக சீரமைத்துள்ளனர். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் நீர்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். திருவாரூரில் நடைபெற்ற மனிதநேய வார விழா விழிப்புணர்வு பேரணிக்காக மாணவர்களை வெயிலில் நீண்ட நேரம் காக்க வைத்தது சர்ச்சையானது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக திருவாரூர் புதிய ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட இருந்த மனிதநேய வார விழா விழிப்புணர்வு பேரணிக்காக பள்ளி மாணவ மாணவிகள் காலை 9 மணிக்கு வரவழைக்கப்பட்டனர். ஆனால் சுமார் 2 மணி நேரம் கடந்தும் தலைமை தாங்குவதற்கு மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ வராததால் கடும் வெயிலில் மாணவ மாணவிகள் வாடி வதங்கினர். மாணவர்களின் நலனில் அக்கறையின்றி செயல்பட்ட ஸ்டாலின் அரசு மாவட்ட நிர்வாகத்தின் இந்த செயல் பெற்றோர் மற்றும் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே விளைநிலங்கள் மற்றும் மின்கம்பங்களை சேதப்படுத்திய காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானை சிக்கக்கல்லி கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்களில் புகுந்து பயிர்கள் மற்றும் மின்கம்பங்களையும் உடைத்து சேதம் செய்தனர். இதனால் அச்சத்தில் உறைந்துள்ள அப்பகுதி விவசாயிகள் விவசாய நிலங்களில் நுழையும் காட்டு யானைகளை தடுக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே லாரி மோதிய விபத்தில் 2 உயிரிழந்தனர். குமாரகோவில் பகுதியில் நாகர்கோவிலிருந்து கேரளாவிற்கு கனிம வளம் ஏற்றிச் சென்ற லாரி மோதியதில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் இறந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.